ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கவலை மீன் எப்படி ஈஸியாக சீக்கிரமாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவலை மீன் சிசர் மட்டும் போதும், அருகாமனை கூட தேவையில்லை. நான் எப்போவுமே இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். 1/2 கிலோ கவலை மீன் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம். சிசர் எடுத்துக்கலாம். ஒரு மீன் எடுத்துக்கிறேன். 3 மீன் எடுத்து இந்த இந்த ஆப்போசிட் சைடு திருப்பிக்கங்க மீனை. திருப்பிட்டு அதில் ஒரு இறகு மாதிரி இருக்கும், அதை சிசரை வச்சு கட் பண்ணுங்கள். வாழையும் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடாக இருக்கும் பாருங்கள், வயிறோடு சேர்ந்து அதில் முள் இருக்கும், அதை சேர்த்து அப்படியே தலையோடு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். தலை வேணும்னா நம்ம தலையை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தலை போட மாட்டேன், அதனால் தலை இல்லாமல் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். உள்ள குடல் இருக்கும், எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், குடல் ஈஸியாக வந்துடும். அந்த வயிற்றோடு நம்ம கட் பண்ணோன்னா அதில் இருக்க முள் சீக்கிரமாக வந்துடும். நமக்கு வந்து சாப்பிடும்போது முள் நிறைய தென்படாது. அதோடு போட்டோம்னா நமக்கு முள்ளாக தெரியும். அவ்வளோதான். இனி சிசரை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த செதில் இருக்குது பார்த்திங்களா, அதை 2 சொரண்டினாலே செதில் சூப்பராக வந்துடுங்க. அவ்வளோதான், 2 சுரண்டுங்க. அவ்வளோதாங்க. கவலை மீன் இவ்வளோ தான் க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு கழுவ தான் செய்யணும். இன்னொரு மீன் உங்களுக்காக காமிக்கிறேன். இன்னொரு மீன் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பாருங்கள், 1 2 குடை இது இருந்தால் கூட வந்துடும். சூப்பராகிடுச்சு பாருங்கள். அதுதான் இன்னொரு மீன் எடுத்துக்குவோம். அதையும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம். திருப்பிட்டு அதில் ஒரு இறகு கண்டிப்பாக இருக்கும், அதை கட் பண்ணிடுங்க. வாழை கட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த வயிற்றோடு சேர்த்து அந்த தலையோடு சேர்த்து கட் பண்ணிடுங்க. பாருங்கள், குடல் முள் எல்லாமே வந்துடும். குடல் பாருங்கள், எடுத்தோம் ஈஸியாக வரும். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா குடல் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். செதில் செதைக்கிடலாம். நல்லா சீவினிங்கனாலே செதில் வந்துடும். லைட்டாக அப்படி மெதுவாக எடுத்திங்கன்னா வந்துடும். சிசரை திருப்பி வச்சுட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, சீவியாச்சு. குடலும் எடுத்தாச்சு, மீன் அவ்வளோதான், வெட்டியாச்சு. இவ்வளோ தான். இனி கழுவிடலாங்க. எல்லா மீனும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். நல்லா தேய்ச்சிக்குவோம். ஏன்னா லைட்டாக அழுக்கு மாதிரி ஒரு மாதிரி வரும், அதுக்காக தான் நம்ம இந்த உப்பு போடுறோம். தேய்ச்சி எடுத்துருங்க. மண் சட்டி இருந்தால் மண் சட்டி வச்சு நீங்கள் கழுவலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் அலுமினி சட்டிலேயே கழுவுறேன். அந்த உரசுறப்ப அதில் இருக்க 1 2 அழுக்குகளுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு உப்பு போட்டு உரசுனதுமே தெரியும், மீன் அப்படியே பளபளன்னு வர்றது. அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா கழுவுங்க. ஒரு 4 5 தண்ணி விட்டு நீங்கள் கழுவினீங்கன்னா நல்லா வெள்ளை தண்ணி வந்து நல்லா ஒயிட்டாக வரந்தனையுமே கழுவுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்படி தான் கழுவி எடுக்கணும். ஒரு இது கூட இல்லை பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. கவலை மீன் வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் கழுவிடுறாங்க. சிசர் இருந்தாலே போதும். அருகாமனை வச்சு இதுதான் கழுவணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ ஈஸியாக கழுவி எடுத்துடலாங்க. அவ்வளோதான், கழுவியாச்சு. கவலை மீன் க்ளீன் பண்ணுறது இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கடையில் தான் க்ளீன் பண்ணிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. நீங்களே சீக்கிரமாக க்ளீன் பண்ணலாம். கடையில் க்ளீன் பண்ண காசு போகிறது இல்லாமல் டைமும் ரொம்ப ஆகும். நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் மிஞ்சி போனால் 10 நிமிஷம் தாங்க ஆகும். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒவ்வொரு மீனும் பளபளன்னு தெரியுது பார்த்தீங்களா. அந்த உப்பு போட்டு கழுவுனோன்னா அந்த பளபளப்பு வந்துடும். நம்ம சட்டியில் தேய்ச்சி கழுவும் போது இந்த பளபளப்பு வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அங்கே சந்திக்க வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you.